சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. வாரேங்க. அம்மா வேற மீன் குழம்பு கேட்டாங்க. சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி செய்ய சொல்லணும். ஏங்க எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? மனுஷிய நிம்மதியாக ஒரு இடத்துல இறக்கி விட்றீங்களாங்க? சும்மா வீட்டில் இருந்தாலே சின்ன பொண்ணு தேங்காய் பண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்னு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. சின்ன பொண்ணு, எங்க அம்மா மீன் குழம்பு வச்சு கேட்டாங்க பார்த்துக்க. நான் போய் மீன் எடுத்துட்டு வரேன். நீ சுத்தம் பண்ணி மீன் குழம்பு வைக்க சரியா? ஏங்க நானாங்க வைக்கணும்? ஆமாம் சின்ன பொண்ணு, நீ தான் வைக்கணும். ஏன் நானா வைக்கணும் கேட்கா? நீ தான் வைக்கணும். நீ தானே இந்த வீட்டோட மருமக. அப்புறம் நீ வைக்காம யார் வைப்பா? ஏங்க எனக்கே உடம்பு சரியில்லைங்க. மீன் குழம்புலாம் வைக்க முடியாது. உங்கள் அம்மா வேற மீன் குழம்புனா மீன் குழம்போடையே நிற்பாட்டுவாங்க. மீனை வாங்கிட்டு வா, குழம்பு போய் அந்த இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, ஏதாச்சும் ஒன்று இழுத்து விட்டு கிடப்பாங்க. வேணாமுங்க, வாங்காதீங்க. என்னாலலாம் மீன் குழம்பு வைக்க முடியாது. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? எங்க அம்மாவுக்கு வயசான காலத்துல நீ தான் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து செய்யணும். ஒன்று பெத்த தாய் மாதிரி தானே எங்க அம்மாவை நீ பார்த்துக்கணும். இப்படி அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன்னு இருக்க. அது மட்டும் இல்லாம வயசான காலத்துல நம்ம தான் அவங்கள கூட இருந்தே பார்த்துக்கணும். எங்க அம்மாவுக்கு வேற எதுவும் பிள்ளைகளா இருக்கு? நான் ஒத்தைக்கு ஒரே பிள்ளை. அதனால நான் தான் எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இந்த வீட்டு மருமக நீயும் எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்க. எவ்வளோக்கு எவ்வளோ வயசான காலத்துல அவங்க கூட இருந்து பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. இந்த நேரத்துல தான் சின்ன பிள்ளைகள் மாதிரி அதை திங்கணும் இதை திங்கணும்னு ஆசை வந்து சின்ன பொண்ணு. அதனால தான் நான் சொல்றத கேளு. நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். நீ குழம்பு வச்சு அம்மா கொடு. அப்படியாங்க? வயசான நேரத்தை நல்லா பார்த்துக்கணுமோ? ஆமாம் சின்ன பொண்ணு, வயசான நேரத்துல தான் அதை திங்கணும் இதை திங்கணும்னு ஆசை வரும். அப்போதான் நம்ம நல்லா பார்த்துக்கணும் பார்த்துக்க. அப்போதான் அவங்கள நல்ல கண்ணும் கருத்துமா நம்ம எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கணும். அப்படியாங்க? ஐயே, இது தெரியாமல் போச்சே. நானும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒத்தைக்கே ஒரு பிள்ளை தாங்க. இப்போ நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு பிடி வருது பார்த்துக்கங்க. அப்போ நானும் போய் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். என்னங்க, நானும் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒர்க்காக தான் போகிறேன் பார்த்துக்கங்க. நானும் ஒரு மாதத்துக்கு 2 தடவை 3 தடவை போன்னு தான் பார்க்க புனிய மாட்டேங்குது. அதனால் இனிமேல் நானும் நல்லா அங்கே போய் எடுத்துகிட்டு தேவையான அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வரேன். என்னங்க, இவா என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இவா இப்படி பேசுறத பார்த்தாலே எங்க அம்மா கேட்டாங்கன்னா அவ்வளோதான் என்ன கொண்டு விடுவாங்க. எதையாச்சும் சொல்லி இவ்வளோ மாற்றணுமே. ஏங்க அப்படியே நிற்கிறீங்க? நீங்கள் போய் மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வாங்க, அத்தைக்கு வச்சு கொடுத்துட்டு அப்படியே நானும் எங்கள் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவையெல்லாம் நானும் போய் பார்க்கறது இல்லைல்ல. நானும் ஒத்தைக்கோ ஒரு பிள்ளை தான். வயசான காலத்தில் நானும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதனால தாங்க சொல்லியேன், நீங்கள் எப்படி உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரியாங்க? சீக்கிரம் போங்கங்க. போய் படபடன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. டக்குன்னு குழம்பெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நான் கிளம்பியேன். இல்லை சின்ன பொண்ணு, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாங்க நீங்கள் சொல்ல வந்தது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, கரெக்டாக புரிஞ்சிச்சு. அதனால தான் நான் சொல்கிறத கேளுங்க. போய் மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வாங்க. நானும் எல்லாத்தையும் செஞ்சு கழுவி எடுத்து வச்சுட்டு அத்தைக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அப்புறமா நான் கிளம்பி போகிறேன். நானும் போய் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும்ல. ஏன் ஞானக்கண்ணு நீங்கள் தாங்க திறந்துருக்கீங்க. போங்க, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு போயிடும். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா படபடான்னு குழம்புலாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பி நானும் ஓடி போயிடுவேன். சின்ன பொண்ணு இப்போ நீ எங்கே போறா? நீ எல்லாம் எங்கேயும் போக வேணாம். நான் போய் மீன் குழம்புக்கு வாங்கிட்டு வரேன். மீன் குழம்பு வச்சு அம்மா கொடுத்துட்டு பேசாமல் வீட்டில் இருக்குது. இன்னொரு நாள் போய்க்கலாம். இவ போறாளாமே. நீ போகிறத நான் போய் எப்படி எங்கள் அம்மாட்ட சொல்கிறது? என்னங்க நீங்கள் மாற்றி மாற்றி பேசிக்கிருக்கீங்க? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க வயசான காலத்தில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும், தேவையானதெல்லாம் கூட இருந்து பார்த்துக்கணும்னு. அதனால தாங்க நீங்கள் எப்படி உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் எங்கள் அம்மா அப்பா போய் பார்த்துட்டு வரேன்றேன். இப்போ எப்படி அத்தைக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் இருந்து செய்கிறீங்க, அதே மாதிரி நானும் எங்கள் அம்மைக்கு பிடிச்சதெல்லாம் பக்கத்தில் இருந்து செய்யணும்னு பார்க்குறீங்க. நானும் போய் பார்த்துட்டு வரேனே, எதுக்கு என்ன மட்டும் தடை போடுறீங்க? நானும் போய் பார்த்துட்டு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். ஒரு 2-3 நாள் தான் இருப்பேன். அதுக்கு மேலே எங்கள் அம்மா அப்பயும் வயசான காலத்தில் என் கூட இருமா, ஒரு வாரம் இரு அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு 1 வாரம் இருந்துட்டு வருவேன். ஏன்னா அவைய ஆசையை நம்ம தட்டக்கூடாது. பார்த்தீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க வயசான காலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு. அதனால வந்து சொல்கிறேன். சரி, படப்படான்னு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வரவும் குழம்பு வச்சு கொடுத்து நான் கிளம்புறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணாமே சின்ன பொண்ணு, 1 வாரம் எங்கள் ஆத்தா போய் வீட்டில் போய் இருந்துட்டு வந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம உசுறு வாழ முடியும். இவ அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் ஆசையெல்லாம் இருக்குமாமே. நம்ம அம்மா அப்பாவுக்கெல்லாம் ஆசையே இருக்காது. பெற்று அப்படியே தெருவில் விட்டுருவாவ. இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்து இவ கையில் கொடுத்தா
இவர் நல்லா நோவாமல் இருந்துக்கிட்டு நம்மளும் வீட்டுக்கே அனுப்ப மாட்டாரா, இவர் நோக்கத்துக்கு அனுப்புவாரா, நம்ம அப்போ தான் போகணுமா? இவருக்கு மட்டும் ஒரு அம்மா அப்பா சொல்கிற ஆசையை நிறைவேற்றணுமா, பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணுமா? இருக்கட்டும், ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேனே. அப்போ போய் யாருக்கிட்ட ஆசை நிறைவேற்ற சொல்கிறவன் பார்ப்போம். போய் படபடான்னு இருக்க துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் அமுக்கிக்கிட்டு கிளம்பி ஓடி போயிடணுமாப்பா. இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஓடிடு சின்ன பொண்ணு, அவர் கூப்பிட்றாருன்னு திரும்பிக்கிறீங்க பார்த்துறாத. இவா என்ன இப்படி சொல்லிட்டு போறா? அம்மாவுக்கு தெரிஞ்ச என்னல ஏசுவாவ? இவ இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வார்த்தையவே சொல்லியிருக்க மாட்டேனே. இப்ப அம்மா கிட்ட போய் சொன்னோம்னா என்னத்த சொல்ல போறாங்கன்னு வேற தெரியல. நீ ஏம்ல வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்லுவாங்க. சரி என்னத்த நானும் சொல்லி சமாளிப்போம். போய் மீன் குழம்பு வாங்கிட்டு கொடுத்து அவளை மீன் குழம்பு வைக்க சொல்லுவான். அப்புறம் அம்மா ஏன் அதை செய்யலையா அப்படின்னு கேட்டா அதிக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. போய் அதை வாங்கிட்டு கொடுத்துட்டு இவளை எப்படியாச்சும் ஐஸ் வச்சு வீட்டில் இருக்க வச்சிடணும். இவ பாட்டுக்கு போய் துணியை இது பண்றேன், பேக் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு ஓடி போயிடுவான். அப்புறம் என்னம்மா இந்த மூணாவது தெருல இருக்க ராமலட்சுமி போகும்போது வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேம்மாக்கா. அவளுக்கு இன்னும் பால் காசு கொடுக்காம கிடக்காளுங்க. நான் போய் அவள்கிட்ட போய் பால் காசை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வீட்டிலே இருந்துக்க என்ன? சரிம்மா. நானும் சத்தியா சோனியா வீட்டுக்கு போயிட்டு வருவாம்மா. நானும் பாலை கொடுத்துட்டு அங்கே தான் போகணும். பால் காசெல்லாம் வாங்கிட்டு ராணியக்கா எதுக்குன்னு தெரியல, அவங்க வேற கூப்பிட்டாங்க. போய் என்ன எதுன்னு கேட்க போகணும் பார்த்துக்க. சரி, அப்போ நீ வாரதுன்னா என் கூட வாரியா? இல்லை நீ நேராக அங்கே போகிறதுனா கூட போ. அம்மா பால் காசெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, அப்போ நேராக அங்கேயே போயிடுறேன். நீங்கள் பால் காசெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரி பூமாரி, அப்போ நீ நேராக ராணியக்கா வீட்டுக்கு போ. நான் பால் காசெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோ வேற என்ன கதை சொல்கிறாளுன்னு தெரியல. எதை கேட்டாலும் எப்போ கேட்டாலும் இப்போ இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவாளுங்க. அதனால் நான் போய் அவளுக்கு என்ன சொல்கிறாளுங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு காசை வாங்கிட்டு நான் வரேன். நீ அங்கே போ. சரிம்மா. ஆனால் இந்த ராமலட்சுமி அத்தை இருக்காவளம்மா? ஆமாம், அவளுக்கு என்ன? அவைய சொல்லிட்டு போனாவ போன மாதம் பால் காசை இந்த மாதம் 20ஆம் தேதி தான் தந்தாவலாம்ல. அதனால் இந்த மாதம் பால் காசை அடுத்த மாதம் 20ஆம் தேதி தான் தருவாங்களாம். கையில் காசு இல்லையா. அதனால் சொல்லிட்டு போனாவம்மா. எப்போ சொல்லிட்டு போனா? காலையில் இருக்குமா. காலையிலேருந்து சொல்லிட்டு போனாவன்னு நினைக்கிறீங்க. பால் ஊற்ற போயிருக்கும்போது நானும் அவளை பார்த்தனே. அவள் என்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிருக்காளோ. இருக்கட்டும், நான் அவளை போய் நேராக போய் கேட்டுக்கிறேன். போன மாதம் காசு 20ஆம் தேதி கொடுத்ததுக்கே நான் திட்டத்தான் செஞ்சேன். என்னம்மா மறு மாதம் இப்படி கொடுத்துட்ருக்கேனே. இப்போ என்னன்னா போன மாதத்து காசை இந்த மாதம் 20ஆம் தேதி தான் தாரேன்றா. தேதி போடுறது இன்றைக்கி 10ஆம் தேதி ஆகிப்போச்சு. இன்னும் 10 நாளில் தாரேங்கிறாளா? இதுவே லேட்டு தான். எப்போ இவ்வளவு கொடுத்து எப்போ நமக்கான காசை எடுக்கிறது தெரியலையே. சரி விடுமா, போய் சண்டை போட்டுட்டு இருக்காத. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போவே. நீ போய் சண்டை கிட்ட போட்டுட்டு இருப்பேன்னு. நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வாங்கிக்கிறேன். நீ போகிறதா ராணியக்கா வீட்டுக்கு போ. சரிம்மா. இவன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? அங்கே வாங்க போகிறது 2 பேர் காசு தான் வாங்குறதுக்கு போகிறேன். 2 பேர் 3 பேர் காசு தான் இருக்கும். அவங்க கிடக்கவளகிட்ட போய் எப்படி வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தா இவன் என்னன்னா இப்படி சொல்லிட்டு போகிறா. இனி 2 பேர்த்துக்காக எங்கேருந்து போக பேசாமல் காலைல பால் கொடுக்க போகும்போதே போய்க்குவோமா? அதான் சரி. இவளுக்கிட்ட போய் காசு கேட்டாலும் இப்போ உடனே தூக்கி பொழுது நேரத்தில் கொடுக்கவும் மாட்டாளுங்க. சரி, அப்போ பேசாமல் நாளைக்கு போய் வாங்கிக்குவோம். இந்த மனுஷங்கிட்ட பாலை ஊற்ற போகும்போது சேர்த்து வாங்கிட்டு வரோன்னு சொல்லியிருக்கேன். பாலை ஊற்ற வேலை மட்டும் ஊற்றிக்கிட்டு எனக்கனேன்னு வந்துடுறாரு. பேசாமல் நம்ம தான் இனிமேல் பால் ஊற்ற போனோம் அந்த 3ஆவது தெருவுக்கு மட்டும். அப்போ தான் நம்ம எவ்வளோ காசு கொடுக்கலையோ அவட்டெல்லாம் பிடிச்சி கேட்க முடியும். இந்த 3ஆவது தெருக்காரிக்கு மட்டும் காசையே கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. சரி, அவன் நம்மளும் ராணியக்கா வீட்டுக்கு போவோம். எது கூப்பிட்டான்னு போய் கேட்டுட்டு அங்கே போய் சத்து நேரம் இருந்துட்டு வருவோம். சரிதான், டீ கடையும் வைக்கலையா? இந்த சாயங்கால நேரத்தில் உமா குந்தானிக்கிட்ட தப்பிச்சு டீ கடையில் ஒரு டீயை நிம்மதியாக குடிக்கலான்னு பார்த்தா இந்த டீ கடைக்காரன் சேர்ந்துடா சதி பண்ணுறாரு. எதுக்கு டீ கடை எடுத்தாரு இன்னைக்கு? சரி, வீட்டிலேயே போய் அவளோட டீயை போட சொல்லி குடிப்போம். இன்னைக்கு நம்ம தலையில் எழுதுனது அவளோட கழனி தண்ணி மாட்டுக்கு டீ தான். என்ன கீதா வாரா? வா கீதா. என்ன செல்வா, டீ கடையில் நிற்கிறேன். டீ குடிக்கலான்னு வந்தேன் கீதா. பார்த்தா சாயங்கால நேரத்தில் ஒரு கடையை போடாமல் வச்சிருக்காரு. காலையில் கூட இருந்துச்சு இல்லை கடை. இப்போ திடீர்னு என்னாச்சு? இந்நேரத்தில் கடையை போடாமல் போயிருக்காரு. அது ஏதோ ஒரு கேடமா அவருக்கு ஃபோன் வந்துச்சுன்னு போயிருப்பாரு போல. நானும் அப்போதான் வடை வாங்குவோன்னு வந்தேன். ஆளை காணமே நான் அக்கம் பக்கத்தில் தான் கேட்டேன். அவைய தான் சொன்னாங்க அவருக்கு ஏதோ உங்கள் வீட்டில் ஏதோ கேதம்ட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, சொந்தக்காரங்க வீட்டில். நீ எதுக்கு செல்வா இப்போ இங்கே வந்த? உனக்கு தான் உமா டீ போட்டு கொடுப்பாளே, அப்படியே நீ கடைக்கு வந்த? உமாவா? நல்லா போட்டா டீ. ஓகேதான், நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. அவகிட்ட டீ வாங்கி குடிக்கிறது ஒன்று தான், கழனி தண்ணி எடுத்து சூடு பண்ணி குடிக்கிறது ஒன்று தான். ஏன்
என் டீயா கழனி தண்ணிமா நீ இருக்கு, வீட்டுக்கு வா, ஒன்று முறுக்கு புழிஞ்சு குடியேன். என்ன செல்வா நீ இப்படி சொல்ற? உமா நீ நல்லா டீ போட மாட்டாளா? அவன் நல்லா டீ போடுவான்ல, நான் கேள்விப்பட்டேன். இந்த சின்ன பொண்ணுலாம் சொல்லிட்டு தெரியவா, உமா கையால் டீ குடிச்சா அப்படியே தலைவலியெல்லாம் பறந்து போயிடும்னு. யாருக்கு தான் உங்ககிட்ட அப்படிலாம் சொல்லி தெரியுறது? அந்த சின்ன பொண்ணு ஒரு லூஸு. அவ சொல்றதெல்லாம் நீ ஏன் கேட்கா? அவ சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு தெரியவா, அதனால அப்படி சொல்லியிருப்பாளா இருக்கும். இவ டீயை ஒரு நாள் கூட வாயில வைக்க ஆகாது. நீ வேணா ஒரு நாள் எங்க மதில் பக்கம் வா, உனக்கு அவ போற டீயை ஒரு டம்ளர் குடிக்கேன், எப்படி இருக்கு மட்டும் குடிச்சு பாரு. அன்னையோட நீ க்ளோஸ். என்ன செல்வா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் கூட நல்லா உமா டீ போடுவேன் தானே நினைச்சேன். எந்த சின்ன பொண்ணு 4 முடியும் தான் ரொம்ப நல்லா பேசி தெரிவாங்க. உமா டீ போட்டால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அமிர்த மாதிரி இருக்கும்னு. நீ என்னன்னா இப்படி சொல்லிக்கிட்டு தெரியல. சரி வீட்டு செல்வா, அவள் போடுற டீ எல்லாம் எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு? அதான் டீ கடை இல்லைல்ல, எங்கள் வீட்டுக்கு வரியா, நான் உனக்கு நல்ல டீ போட்டு தரேன். தொப்பி மண்டையை என்னதான் சொல்லியான்னு பார்ப்போம். அவன் மட்டும் இன்னைக்கு போட்டோம், அப்புறம் இருக்கு அவனுக்கு. அப்படியே கீதா, சரி அப்போ வா, உங்க வீட்டுக்கு கூட போய் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு வருவோம். நல்ல டீ குடிக்கணும் எனக்கு, அதுதான். நான் எங்கள் அம்மா கையால் நல்ல டீ குடிப்பேன் பார்த்துக்க. அப்புறம் எங்கள் மைனியும் கொஞ்சம் நல்லா தான் போடுவாங்க டீ. ஆனால் எங்கள் அம்மா அளவுக்குலாம் போட மாட்டாங்க. அவங்களும் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும், வாயில் வச்சு குடிக்கலாம், அந்தளவுக்காச்சும் இருக்கும். ஆனால் இவ போகிற டீ ஒன்றத்துக்கு ஆகாது பார்த்துக்க. கழனி தண்ணி எடுத்து லேசாக சூடு பண்ணி கொஞ்சோன்னு டீ தூளை கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் கீதா? அதே போல தான் இருக்கும். ஏன் டீ கழனி தண்ணியில் டீ தூள் போட்ட மாதிரியா இருக்கு? இனி நீ டீ கேளு, கழனி தண்ணியில் இல்லை கக்கூசு தண்ணியில் டீ போட்டு கொடுத்துட்றேன். சரி சரி விடு. சரி வா, நான் உனக்கு நல்ல டீ போட்டு தரேன், எங்கள் வீட்டுக்கு வா. ஆ சரி. வா செல்வா, நானும் போய் டீயை போடுறேன். நீ எனக்கு அப்படியே கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி தரியா? உளுந்த வடைக்கு மாவாட்டி வச்சிருக்கேன் பார்த்துக்க. டீ கடை இல்லைன்றதை மத்தியானமே பார்த்துட்டு போயிட்டேன்னா வடை வாங்க வந்துட்டு அப்போலேருந்து வடை திங்கன்னு ஒரே இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உளுந்து ஊற போட்டு ஆட்டினேன். எனக்கு நீ வெங்காயம் மட்டும் அடி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே வெங்காயத்தை போட்டு உளுந்தோடையை சுட்டுருவேன். உளுந்தோடை சுட்டு நம்ம பாட்டுக்கு நல்லா டீயை போட்டு குடிப்போம். நல்ல சூப்பராக இருக்கும் பார்த்துக்க உளுந்தோடையோட சாப்பிடும்போது. அப்படியா? எனக்கு உளுந்தோட தான் ரொம்ப பிடிக்கும் வைக்கிதா. சரி வா, நான் உனக்கு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா போடுவாங்களா, அதில் பச்சை மிளகா கொத்தமல்லியெல்லாம் வெட்டி தாரேன். நீ நல்ல சுட சுட சுட்டு கொடு, நம்ம நல்ல டீயை ஊற்றிக்கிட்டே சாப்பிடுவோம். இன்னைக்கு அப்போ உன் கையால் நல்ல டீ எனக்கு கிடைக்க போகுது. சோத்து கலந்தான் சரியான சோத்து கலந்தான். உளுந்த வடையோட டீ குடிக்க போறானா? உளுந்த வடையே எனக்கு பிடிக்காதுன்னு பிகு பண்ணுவான். உளுந்த வடை தான் போடுறதுனே கொஞ்சம் ஈஸி, சீக்கிரமாகவும் பருப்பு ஊறிடும்னு அதை போட்டு கொடுத்தா டீயோட. நான் எந்த காலத்தில் உளுந்த வடை தின்றுருக்கேன், எனக்கு பிடிக்காதுன்றவா. இப்போ வைக்க போறவோட கிடந்து கும்மியில் அடிக்கான். அதுவும் இவன் வெங்காயம் வெட்டி தாரானாமே, உலகத்துல 8வது அதிசயம்தான். என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் பிள்ளைக்கு குண்டி கழுவ போறேன், ஒரு வெங்காயத்தை வெட்டலன்னு சொன்னா கூட போமாட்டான். இப்ப இவாளுக்கு போய் வெங்காயம் வெட்டி கொடுக்க போறானா, அது இவனுக்கு பிடிக்காத உளுந்த வடை செய்யறதுக்கு. இந்த தொப்பி பண்டையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா என்ன? வா செல்வா, நேராயிட்டே இருக்கு, டக்குன்னு போய் உளுந்த வடையை சுடுவான். ஓய் அட உமா, நீ எப்போ வந்த? நீங்க டீ கடையிலன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீல்ல, அப்பமே வந்துட்டேன்.